12 மணி ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் இருட்டில் தான் சுதந்திரம் கொடுத்தான். அத்தனை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சுதந்திரம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. 1947க்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் நிறைய பேர் சொல்றது வெள்ளக்காரன் இருந்தால் பரவாயில்ல அப்படிம்பாரு. இவர் என்னமா வெள்ளக்காரனுக்கிட்ட வேலை பார்த்தது மாதிரி வெங்காயம். இன்னொரு சில பேர் இருக்கா, ராணுவ ஆட்சி வந்தா தெரியும்டா, அப்புறம் தான்டா தெரியும் உனக்கு. இன்னைக்கு எல்லா வாய்களையும் பேசுறீல்ல, இது எல்லாமே சுதந்திரம் கொடுத்த ஒண்ணு. வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று போட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பேசினா பிடிச்சி உள்ள போட்டுருவான் வெள்ளக்காரன். ஆயுத தடை சட்டம்னு ஒன்று போட்டான். ஆயுத தடை சட்டம்னா நீங்க ஆயுதம் வச்சுக்க முடியாது. அப்படி வெள்ளையர்கள் காணாமல் அடிச்ச ஆயுதம் தான் வளரி அப்படிங்கிற ஒரு ஆயுதம். ஆமா, வளரி எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? வளரி உலகத்துல வேற எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு ஆயுதம். கையில இருந்து சுத்தி விட்டீங்கன்னா இலக்கை தாக்கிட்டு திரும்ப உங்க கையில வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம். வெள்ளையர்கள் போட்ட சட்டம்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அனைத்து வரையும் போட்டிருப்பான். ஆகவே எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்க நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும். நான் பாட மாட்டேன் போதுதான். என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை. என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினா. என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். சேர்த்து வைக்கும் வண்ணம் கிளி, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊரார ஏற்றி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே, அது போல ஒன்னக்காரி நான் பார்க்கிறேன். விதியோடு போது அடி தங்கச்சி, குடிகார அண்ணன் இவ ஓங்கச்சி. பாட்டார சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்க நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும். நான் தூங்க மாட்டேன் நான் கோடினா. எழுந்திருச்சு போயிட வேண்டாம், போனா எனக்கு பேச்சு வராது. அதனால நீங்க ஒரு மணி நேரம் நான் தீர்ப்பு சொல்லுவேன்னு பயந்துட வேண்டாம். இது ஒன்றும் 1800 பக்கம் தீர்ப்பு கிடையாது, அதுவும் பயந்துட வேண்டாம். அதனால அப்படியே எழுந்திரிச்சவங்க கையை காலம் உதறிட்டு அப்படி, ஏன்னா பட்டிமன்றம் இது வரைக்கும் ஆரம்பிச்சு சரியா 4 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகும். அதனால ஒரு சில பேருக்கு கையை காலம் முன்ன பின்ன இருக்கலாம், சுகு பிடிச்சி ஏறலாம். உதறிட்டு அதை ஆயா சிவப்பு கலர் சேலை அது திரும்புது. போடா பாய் வரப்பேன் 4.25 மணி நேரமா போட்டு படுத்திட்டு இப்பவும் கூப்பிடுறேன் பாருங்க. சரி பரவாயில்ல, ஆமா கடகடன்னு அப்படியே ஓடிடலாம். உண்மையிலேயே இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய பிரதாபராமபுரத்தை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக கிடங்கு மதுரை வீரன் கோயில் கவுண்டர்புரத்தை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு நிகழ்வை எப்படி நடத்துறது எத்தனையோ இடத்துக்கு பார்த்துருக்கோம். அந்த நிகழ்வை ரொம்ப பொலைட்டா சொன்னாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சார் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஒரு சில ஊர்ல இருங்க உங்களுக்கு என்னப்பா அப்படின்பா. அந்த நடத்தக்கூடிய விதம், அந்த தன்மை, இதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல தான் வாய்க்கும்.
அந்த மாதிரி உள்ள இடத்துல திரும்ப தேதி கேட்டா நான் இல்லைன்றேன், வீட்டில் கூட இருக்கேன், நான் வரலன்றேன். ஏன்னா எங்க வந்தாலும் முதல்ல ஒரு பண்பாடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த நிகழ்ச்சி அமையும். உங்க மனசு போல இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. காவல்துறை நண்பர்கள், உள்ளூர் முக்கியஸ்தர்கள், ஆலய நிர்வாகிகள், அருமையாக ஒளி அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய 2 ஆடியோ நிறுவனத்தார், வீடியோ எடுத்துக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், பேச்சாளர்கள், இசையமைப்பாளர்கள், உறவு பாலமாக இருந்து எங்களை அழைத்து ரசித்துக் கொண்டிருக்கூடிய பல ஆள் நம்மளை படுத்திடுவாங்க. ஆனால் அன்பு சகோதரர் கோவிந்த் உள்ளிட்ட அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி, நாங்கள் 2 கடவுள்களை வழிபடக்கூடியவர்கள். ஒன்று ஆலயத்தில் இருக்கக்கூடிய மதுரை வீரன், இன்னொன்று எங்களுடைய பாட்டுக்கும் பேச்சுக்கும் கைதட்டி ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களாகிய நீங்கள் தான் எங்களுடைய 2வது கடவுள்கள் என்கிற வகையில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி நறுக்கு அப்படியே சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க, அது ரொம்ப பெருசா. ஆனால் உண்மை எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இந்த தலைப்பு நீங்க கொடுத்தது எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த தலைப்பு பல பேர்ட்ட கொடுத்தா வேணான்றுவாங்க. ஆனா நீங்க திரும்ப திரும்ப இந்த தலைப்பை இதுதான் பண்ணணும்னு சொன்னது இருக்குல்ல, இங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த தலைப்பை பல இடங்கள்ல இனிமேல் கொடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டோம். அந்த வகையில ஒரு அழகான தலைப்பு. என பல விஷயங்கள் பேசப்பட வேண்டிய தலைப்பு. காதல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் காதல் இருக்குங்க. பறவைகளை பாருங்களேன், பறவைகள் 2 பார். அதுவும் குறிப்பா நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐர மீன் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காதல் இருக்கு. நீங்க நீர்க்காகம் இருக்குல்ல, நீர்க்காகம் எப்படி காதலிக்கும் தெரியுமா? எப்பவுமே அதை பார்த்து தான் மனுஷன் என்ன இருப்பான் போல இருக்கு. நீர்க்காகம் ஆண் எப்பவுமே ஆண் தான் பெண்ணுகிட்ட தூது சொல்றது, ப்ரப்போஸ் பண்றது இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் மனுஷன்கிட்ட இருக்கு, விலங்குகள்கிட்ட இருக்கு. நீர்க்காகம் எப்படி காதலிக்குமா அப்படின்னா, இந்த பெண்காகம் அந்த பக்கம் திரும்பிட்டு உட்கார்ந்து இருக்குமா. நீர்க்காகம் உயிரோட இருக்கக்கூடிய ஐர மீனை பிடிச்ச ஆண்காகம் பெண்காகத்திட்ட கொடுக்கும். கொடுத்து அது வாங்கிருச்சு அப்படின்னா லவ் ஓகேன்னு அர்த்தம். வாங்காம திருப்பி உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா போன்னு அர்த்தம். இதுவும் சும்மா இருக்காது, அடுத்த பக்கம் போயிடும். இன்னொரு காகத்தை பிடிச்சி இன்னொரு நீர்க்காகத்தை கொடுத்து 2 ஓகேனா 2 டூயட் பாடிடும் அப்படியே. இது நீர்க்காகம். ஏன்னா எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம மொழியை அது பேசணும்னு எதிர்பார்க்கறதான் தப்பு. அது மொழியை நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்கிறோமா? இது மட்டும் இல்ல, அன்னைக்கு பார்த்தேன், நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, டிஸ்கவரி சேனல்ல எப்பவுமே பாருங்களேன், விலங்குகள் பறவைகள்ல ஆண் அழகா இருக்கும், பெண் ரொம்ப சுமாரா இருக்கும். மனுஷன்ல தான் மாத்தி. அதுல என்ன பண்ணுது, இந்த ஆண் இருக்க ரொம்ப கலரா இருக்கு. என்ன காரணம்னா, அந்த பெண்ணை கவர் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுது, பூங்காவில் உட்கார்ந்து இருக்கு. சரி 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 சரி, எந்த மண்ணை வரி தூத்துது. சரி, அவள் அதை தானே அங்க உட்கார்றது. சரி சரி, இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஆண் அந்த குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, அந்த பெண் குருவியை கவர்றதுக்கு முதல்ல பாடுது. அது மொழியில பாடுது. பாடின உடனே அது லேசா திரும்பி பார்க்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடுது, அது மொழியில இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்குது. அப்புறம் என்ன பண்ணுது, பாடிக்கிட்டே ஆடுது. இதுதான் நம்ம இப்ப சினிமாவில் செய்யறான். பாடிக்கிட்டே ஆடின உடனே அதுக்கு டக்குன்னு பிடிச்சி போய் கிட்ட அதுவும் ஆடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2க்கு லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆன உடனே 2 எல்லாம் பொறிச்சு முட்டை கட்டையெல்லாம் போற பருவம். என்ன பண்ணுது, டக்குன்னு இந்த ஆண் குருவி, இது அழகாத்தான் இருக்கு எப்பவுமே, அது சுமார் தான், ஆனா முட்டை போட போகுது, அதுக்கு லவ்வர்ல, அதுக்கு ஆயிடுச்சுல்ல. அதுக்கு என்ன கலர்ல கூடு கட்டினா பிடிக்கும்னு தெரிஞ்சுக்குது. இப்பவும் பல ஆம்பளைய கல்யாணம் பண்ணி 30 வருஷம் கழிச்சா பொண்டாட்டிக்கு என்ன கலர் சேலை பிடிக்கும்னு தெரியாது, என்ன கலர் எடுப்பா இருக்குன்னு தெரியாது, இப்போ புகழவும் தெரியாது. தெரிஞ்சாதான் திரும்ப என்ன பண்ணுது, டக்கு புக்குன்னு போயிட்டு ப்ளூ கலர் பிடிக்கும்னு இந்த அண்ணன் விட்டு சேலை மாதிரி பிடிக்கும் உடனே என்னென்னலாம் ப்ளூ கலர்ல இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கூடு கட்டுது. கூடு கட்டுறதோட இல்ல, ஒரு இடம் பத்தல, அந்த பூங்காவில் உட்காந்து ஸ்ட்ராவுல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அதுல எதெல்லாம் ப்ளூ கலர்ல ஸ்ட்ரா இருக்கோ அதையெல்லாம் லவடிக்கிட்டு போகுது. மனுஷன் மத்துதான் திருடுவான்னு நினைக்காதீங்க, அதுவும் திருட தேவைக்கு. ஆனா தேவை தாண்டி திருடாத விலங்குகள் என்ன பண்ணுச்சு, நேரா போயிட்டு அந்த 4 ப்ளூ கலர் ஸ்ட்ராவோட சேர்த்து எடுத்து கூடு கட்டி 2ம் ஒன்னா உட்காந்து அது கூடிக்கு முட்டை போட, இது பக்கத்திலே உட்கார்ந்து அடகாக்க, பக்கத்திலே இருந்து வாழ்க்கைய அவ்வளவு அழகா வாழுது. காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? காதல் உண்மையில ரொம்ப அழகானதுங்க. எல்லா விலங்குகளுக்கும் உண்டு. விலங்குகள்ல நம்ம சொல்றோம்ல, ஹைனான்னு சொல்லக்கூடிய கழுதைப்புலி, கழுதைப்புலி நமக்கு கொடூரமான விலங்கு. ஆனா கழுதைப்புலி இன்னொரு கழுதைப்புலியை லவ் பண்ணி கடைசி வரைக்கும் அதோட இருந்து குழந்தைகளை பெற்று குடும்பம் மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு விலங்கு கழுதைப்புலி. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள்ல உண்மையிலேயே காதல் அவ்வளவு அற்புதமானதுங்க.
இனிமே பாட்டு பாட வேண்டியதில்லை, நான் முடிச்சிடுறேன். ஏன்னா போடிக்கிறே பாடிட்டோம். காதல் உண்மையிலே பாடுவோம். பாட என்ன பாட்டு? கழுதப்புலிக்கு தனியா பாட்டு நான் எழுதி தான் பாடுறேன். கழுதப்புலி பாட்டு பாடணும். இப்படி நீங்க இதுல ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்ச அழகான கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு. இப்ப இவதான் எனக்கு மனைவியாக போறான்னு தெரியுது. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு. என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை எடுத்து மறுகிறாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை எடுத்து மறுகிறாள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே அவ்வளவு அழகா பாட்டு கொடுத்திருப்பாங்க. ஆகவே பெரியவர்களுடைய நண்பர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் காதல் திருமணமே நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி உட்காருங்க. அப்படி சொல்லிட்டு உட்காரு இரு. இந்த பக்கம் 3 பேர் பேசியிருக்காங்கல்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணுவா. நீ கல்யாணம் பண்ண போறான், சப்போர்ட் பண்ணுவோம். 30 வருஷம். சரி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒண்ணு இருக்குல்லங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப அழகா வேம்பு கேட்டாங்க ஒரு படத்துல. வீரச்சந்திரன் கேட்டதுதான், அதை அப்படியே மாத்தி கேட்டேன். ஆமா, ஓடு கண்ணா ஓடு 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 கண்ணா, உன்னை கண்ணே கண்ணேன்னு வளர்த்தேன், நீ கண்ணா கண்ணான்னு ஓடுற அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏன்டா அப்படி பேசுற? ஸ்ரீவித்யா கேட்பாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுறியே, அவன் லவ் பண்ண உனக்கு என்னடா அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு சொல்லுவார், ராஜேந்திரன் சொல்லுவாரு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், ஏன்னா ஒரு கால் நொண்டி பாரு அப்படிம்பாரு. அவர் டைலாக். ஆனா கால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்ன பத்திரிகை அடிப்பு தெரியுமா? தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டுகின்றோம் அப்படின்னு பத்திரிகை அடிப்போம். ஆமா, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு பத்திரிகை அடிப்போம். இன்னொன்னு, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்ன சிறப்பு தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேனே, நீங்க காதலுக்கு பணம் வேண்டியது இல்லைங்க, உழைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இவன் அப்பன் சம்பாரிச்சு வச்சிருப்பான், லவட்டிட்டு வந்துருவான். அவன் அப்பன் சம்பாரிச்சு வச்சிருப்பான், அவன் திருட்டிட்டு வந்துருவான். இதை எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு போய் சொல்லின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அவன் சொல்லலாம் கட்டின புடவையோட வாம்பாரு, வந்து 3 மாசம் கழிச்சு தான் நாறு ரெண்டும். நீங்க 2 பேருக்கு எந்த இலக்கும் கிடையாது. ஒரே விஷயம், அவளுக்கு அவனை பார்க்கணும், அவனுக்கு அவளை பார்க்கணும். அது ஒண்ணுதான், அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது காதல் திருமணத்துல. ஆமா, அதுக்கு பேர் இன்ஃபாக்சுவேஷன், ஈர்ப்பு. ஏதோ ஒண்ணு புதுசா. ஒரு சில பேருக்கு இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரே டைம்ல இருக்கு, அப்புறம் வேர்க்கு. அது அவ்வளவுதான், நமக்கு தெரியாத வேர்வையா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இல்ல இல்ல, அவர் முதல்ல பேசுறாரு, இப்ப மறுபடியும் பேசுறாரு. கழுதப்புலி பாட்டு கேட்டவரா? அதான பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க வந்துட்டாப்ல, மேடைக்கு வந்துடுவாங்க. நீங்க கல்யாணத்துக்கு பிறகு அந்த அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா அதே ஜோடி கல்யாணம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்பா அம்மாவை இல்லாம கல்யாணம் பண்ணும் போது 10 பேருக்கு சாப்பாடு கூட இந்த நாய்கிட்டையும் பண்ண வேணாம், அதுகிட்டையும் பண்ண வேணாம். 10 பேருக்கு சாப்பாடு போடுறதோட முடிஞ்சிருமா? அது வீடு பிடிக்கணும். வீடு பிடிக்கிறதோட இல்லைங்க, வீடு நீங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருங்க மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாரு. திருமணம் பண்ணி கொடுத்தா ஒரு சில பாவி வரப்பான், பட்டு கிடப்பான். கல்யாணம் பண்றப்ப மானே தேனே மயிலே குயிலேம்பா. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா பேச்ச கேட்பான், அப்பா பேச்ச கேட்பான், தங்கச்சி பேச்ச கேட்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சான் கேட்பான், பொண்டாட்டி பேச்சு மட்டும் கேட்க மாட்டான். கேட்டா அடிச்சு அடிச்சு விடுறான் பொண்டாட்டிய. 3 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் அடிச்சு விடுறது இந்த புள்ள வர்றது, அடிச்சு விடுறது இந்த புள்ள வர்றது, அடிச்சு விடுறது இந்த புள்ள வர்றது, இதே வேலையா இருந்துச்சு. ஒரு நாள் பஞ்சாயத்து வச்சாங்க. என்ன பஞ்சாயத்து யார் வைக்கிறான்னா, பொண்ணு வீட்டுக்காரன் தான் வைக்கிறான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வைக்கிறான். பஞ்சாயத்துல நடந்த காட்சி, நான் ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, பஞ்சாயத்துல நடந்த காட்சி. அறுத்து விடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஒண்ணு இல்ல, ஒத்து வரல, இவன் முழுக்க அப்பா அம்மா பேச்ச மட்டுமே கேட்கிறான், அக்கா தங்கச்சி பேச்ச கேட்கிறான். அறுத்து விடுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க.
முடிக்கிற நேரத்துல பொண்ணுடைய அப்பங்காரர் ஒரு வேலை செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? சபையில கிட்டத்தட்ட 100-120 பேர் உட்கார்ந்து நடக்கிற பஞ்சாயத்து. ஒண்ணுமே சொல்லல அந்த மனுஷன். நேரா வந்தாரு. நேரா மாப்பிளக்காரன் காலை பிடிச்சாரு. மாப்பிள்ள, எப்படியாவது என் பிள்ளைய வாழ வைங்க மாப்பிள்ள அப்படின்னாரு. சொன்ன உடனே அது வரைக்கும் திமிரா இருந்தான் பத்தியலா, அவனுக்கு கண்ணு கலங்கி ஐயோ மாமான பதறி கொட்டுது. கண்ணுல இருந்து தண்ணி கொட்டின உடனே சொன்ன, அப்பாவையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, மாமனாரையும் பார்க்கல. மாமனா என்னை மன்னிச்சுங்க மாமான்ட்டு பொண்டாட்டியை கையில பிடிச்சான். பாடி போகும்னு போயிட்டான். இந்த பாதுகாப்பு நீங்க காதல் திருமணத்துல வரும்னு நினைக்கிறீங்களா? காதல் திருமணம் உண்மையில நான் இல்லைன்னு சொல்லல, புரிதல் உள்ளதான் காதல் திருமணம் இல்லைன்னு சொல்லல. நான் ஒண்ணு சொல்லவா? உட்கார்ந்துருக்கார மதுரை வீரன் யார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு மதுரை வீரன் வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு காத்தவராயன் வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு வெள்ளைய வெள்ளச்சி வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு பொம்மை காத்திமுக வரலாறு தெரியும்? எத்தனை பேர் உங்களுக்கு பட்டவன் வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு ஐயாறு வீரப்பன் வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு செல்லாயம்மன் வரலாறு தெரியும்? எத்தனை பேருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான செம்பாதி கடவுள்கள் காதலால் கொல்லப்பட்டவர்கள்? அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஆணவ கொலை ஏதோ இன்னைக்கு நடக்குதுலாம் சொல்ல வேண்டாம். மதுரை வீரன் இன்னைக்கு காவல் தெய்வம். அதே மதுரை வீரன் திருச்சியில இருந்த ஒரு மிகப்பெரிய வீரன். அவன் மதுரை வீரன் எல்லாம் கிடையாது. ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சியில இருந்த ஒரு வீரன். அதுக்கு முன்னாடி பூர்வீகம் அவனுக்கு ஆந்திரா. திருச்சியில இருக்கா. மதுரையில கல்வர்களுடைய அட்டுழியம் ஜாஸ்தி அப்படின்னு அவன் தாக்கத்தான் செய்வான். நீ அங்கே இருந்து இவனால தான் அப்புறம் அவன் தாக்கத்தானே செய்வான். ஜாஸ்தின்ட்டு அன்னைக்கு நாயக்க மன்னர்கள் திருச்சியில இருந்து வீரனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அதுக்கு பிறகுதான் அவன் மதுரை வீரன். வீரன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப வீரமானவன். இருக்க கடவுள்களே கருப்பருக்கு எடுத்து அவன்கிட்ட தான் கத்தி இருக்கும். அவ்வளவு வீரமானவன். முதல்ல ஒரு பக்கம் வெள்ளையம்மாளை காதலிக்கிறான், திருமணம் பண்ணிக்கிறான். அடுத்து பொம்மியை கேட்கிறான். பொம்மி யாருன்னா மன்னருடைய மகள். ஒரே சமூகம் தான். பொம்மி யாருன்னா மன்னருடைய மகள். மன்னருடைய மகளை திருமணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா மன்னர்கிட்ட போட்டு கொடுக்குறான். போட்டு கொடுக்குறவன் காலம் முழுக்க இருக்கிறான். காக்கா பிடிக்கிறவனும் காலம் முழுக்க இருக்கான். எல்லா இடத்துலையும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, காக்கா பிடிக்கிறவன் தான் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அனுபவிக்காம வாழ்க்கை அனுபவிப்பான். நேர்மையை பேசுறவன் ஒருபோதும் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன பண்ற நீங்க? ஒண்ணுல மதுரை வீரன் படம் பாருங்க, அதுல பாதி மெத்து பாதி உண்மை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மன்னர் மார்கால் மார்கை வாங்க சொல்றாரு. இந்தியாவில் பல வகையான தண்டனை இருந்துச்சு. உலகத்திலே கொடூரமான தண்டனை கழுவுல ஏற்றக்கூடிய தண்டனை. கழுவடியான்கிற கடவுள் இருக்கு பார்த்தீங்களா? கொடூரமா அன்னைக்கு மன்னர்கள் கொடுத்த தண்டனையில செத்தவன். காத்தவரான் எப்படி செத்தான் தெரியுமா உங்களுக்கு? காத்தவரான் இன்னைக்கு சாமி இருக்கு. காத்தவரான் எப்படி செத்தான் தெரியுமா? கழுவுலே தூண்டி முள்ளு கழுன்னு ஒண்ணு உண்டு. அது என்னங்க தூண்டி முள்ளு கழுன்னா நேரா வச்சிருப்பாங்க. இதை இங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல ஒரு கோடான கோடி நன்றிகள். நான் பல இடங்களில் பேச முடியாது. நான் பேசுறது அங்க போய் இதான் முடிச்சுட்டு போக வேண்டியதான். தூண்டி முள்ளு கழுன்னு அப்படின்னா உடனே கொள்ளாது. தூண்டி முள்ளு கழுன்னா இங்க இருந்து இருக்கும், இப்படி ஒரு இது இருக்கும், அதுல சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலியில காத்தவராயன ஏத்தி இந்த பூட்டு இருக்குல்ல, சங்குக்கும் பூட்டுக்கும் நடுவுல கோத்து விட்டுறான். சங்குக்கும் பூட்டுக்கும் நடுவுல கோத்து விட்டு தொங்க விட்டுட்டா ஊர்ல ஒரு புள்ள தண்ணி கொடுக்குறதா அவனுக்கு. அக்கா நிக்கிறா தண்ணி கொடுக்க முடியாது, தங்கச்சி நிக்கிறா தண்ணி கொடுக்க முடியாது. அவன் காத்துல ஆடிக்கிட்டே இருக்கான். உடனே சாகவும் மாட்டான். பூட்டுல குத்துனா, சங்குல குத்துனா செத்துருவான், பூட்டுல குத்துனா செத்துருவான். சங்குக்கும் பூட்டுக்கும் நடுவுல தூண்டில் மாதிரி இருக்கக்கூடிய கழுவுல தொங்க விட்டா 15 நாள் காத்தவராய ஆடிக்கிட்டே கிடக்குறான். ரத்தம் வலியுது. ஒரு புள்ள கடைசி வரைக்கும் தண்ணி கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வணங்கக்கூடிய காத்தவராயன் காதலால தான் செத்தான். மதுரை வீரன் இன்னைக்கு நீங்க வணங்குறீங்க. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மதுரை வீரன் இன்னைக்கு அத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தாரு. நின்று கேட்கக்கூடிய தெய்வம் மதுரை வீரன். காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர். அதை கடலுக்குள்ள சொரக்குறுக்கைகளை போட்டு அப்படி இருந்தும் அங்கிருந்து திரும்ப எடுத்துக்கிட்டு அவருடைய சக்தியால இன்னைக்கு வணங்கக்கூடிய தெய்வம். ஆனா அப்படிப்பட்ட வீரனையே அன்னைக்கு நீங்க மார்கால் வாங்கின சமூகம் தான் அந்த சமூகம். காதலால் ஒரு பொண்ணத்தான் காதலிச்சாங்க. பட்டவன் அதே மாதிரிதான். பட்டவன் நீங்க சொல்லக்கூடிய பட்டவர் யாரு? அவர் ஒரு சாதி. பொம்மக்கா திம்மக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கா தங்கச்சி ஒரு சாதி. 2 பேருக்கு ஒரு மனை ஏற்றி தாலி கட்டினாங்க. அக்கா அன்னைக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஒரே மனையில வச்சு 2 தாலியை அவன் கட்டுவான். அந்த வழக்கம் இருந்துச்சு. அவனுக்கு பேர் தான் பட்டவன். பட்டவனுக்கு 2 பேரு. ஒன்னு பட்டரவ சுத்தி சேர்ந்தவன், இன்னொன்னு குத்துப்பட்டவன். அதனால அவனுக்கு பேரு பட்டவன். அவனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காட்சி நாய் பூச்சி நாய் அப்படிங்கிற 2 நாய்கள் இருக்கும். பட்டவனை நேரில் ஜெயிக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட பேரு
பட்டவனை அவன் போர்ல ஜெயிச்சு தண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கான், விழாவில் வந்து கட்டாரியால குத்தினான். நீங்க பெரியவர்களே, நண்பர்களே, காதல் திருமணம் அப்படிங்கிறது காவியத்துக்கு நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், அதை வாசிக்கிறவன் அனுபவம் இருப்பான தவிர காதல் திருமணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்படியான ஒரு சூழல்ல காதல் திருமணம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பராக்கிரமத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா காதல் திருமணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமானா 100% காதல் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. காரணம் இல்லைன்னா குடும்ப நல கோர்ட்ல போய் இருக்கும். அப்படி இல்ல, அந்த காதல் எப்ப ஜெயிச்சிருக்கும்னா வீட்டுல ஒத்துக்கிட்டு வாங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த காதல் ஜெயிச்சிருக்கும். ஆனால் ஆமா, பெரும்பாலான வழக்குகள் இருக்குது எந்த திருமணம்னா காதல் திருமணம். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்னன்னா 100க்கு 99 திருமணம் கூடவோ குறைச்சோ, புரியுதோ பிடிக்கலையோ, 5 வருஷம் பிடிக்காம இருந்த மனைவிய பிற்காலத்துல கடவுள்னு தாங்கின கணவன்கள் எத்தனையோ பேர் உண்டு. காரணம் என்னன்னா அரவணைப்பு, சொந்தம், பந்தம் அத்தனை பேர் இருக்கிறதுனால காதல் திருமணம் இந்திய சூழலில் காதல் திருமணம் என்பது பெரும்பாலும் அது பிழையாகவே இருக்கிறது. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது அரவணைப்பு இருப்பதால் இன்றைக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது அது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது காரணத்தால் காதல் திருமணத்துக்கு 90 மதிப்பெண்கள் என்று சொன்னால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு 100 மதிப்பெண்கள் கொடுத்து எந்த வகையில் பார்த்தாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்றென்றும் மனநிறைவை தருகிறது என்பதை இந்த மன்றம் ஏற்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.